வருடந்தோறும் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மாணவ மாணவிகள் குமரி மாவட்டத்திற்கு கிராமப்புற வேளாண்மை அனுபவ பயிற்சி திட்டத்திற்காக வருவது வழக்கம். அந்த வகையில் தோவாளை வட்டார முன்னோடி விவசாயிகளிடம் பயிற்சி பெற 8 மாணவிகள் வந்திருந்தனர். அவர்கள் துவரங்காடு பகுதி முன்னோடி விவசாயி பி. செண்பகசேகர பிள்ளை ஏற்பாட்டின் பேரில் தோவாளை வட்டார விவசாயிகள் பலரிடமும் பயிற்சி பெற்று வருகின்றனர். அவர்களை சந்தித்து கிராமப்புற வேளாண்மை பயிற்சி திட்டம் குறித்த பல தகவல்களையும் கேட்டறிந்தோம். இதோ முன்னோடி விவசாயி பி. செண்பகசேகர பிள்ளை அவர்கள் சொல்கிறார். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள வ.உ. சிதம்பரனார் வேளாண் கல்லூரி மாணவர்கள் பயிற்சி திட்டத்தில் இங்க தங்கியிருக்காங்க. 8 மாணவிகள் வந்திருக்காங்க. அவங்க ஏட்டு விளையாட்டு கல்வி கட்டதை பிராக்டிக்கலா ஒவ்வொரு விவசாயிகளும் சந்திச்சு அந்த ஆய்வுகள் நடத்தி அந்த விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், களத்தில் இருக்கக்கூடிய விவசாய சம்பந்தமான பிரச்சனைகளை எல்லாம் கலந்து ஆலோசிச்சு அதோட இங்க இருக்கக்கூடிய பாதிப்புகளையும் பார்த்து சம்பந்தப்பட்ட பேராசிரியரோடு கலந்தோடைய அதுக்கான தீர்வுகளையும் செயல் விளக்கங்களையும் ஒவ்வொரு வருடமும் நடத்திருப்பாங்க. அந்த வகையில் இந்த வருடம் இந்த மாணவர்கள் இங்க 3 மாதமாக தங்கி அந்த பயிற்சி பெற்று வருகிறார்கள். அதோட வேளாண் சார்ந்த தகவல்களையும் விவசாயிகள் மத்தியில எடுத்து சென்றிருக்கிறார்கள். அவங்க இப்ப நெல் விவசாயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அது நோய் தாக்குதலானாலும் சரி, விலையானாலும் சரி, பயிர் பாதுகாப்பானாலும் சரி, நீராதாரங்கள், இதை பற்றி அனைத்து துறை சம்பந்தமான கேள்விகளையும் நம்மள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதை விட நம்மகிட்ட நெல் வாழை இருந்தாலும் கூட மற்ற பயிர்கள், சிறுதானிய பயிர்கள் செய்யக்கூடியவங்க, மலைத்தோட்ட பயிர் செய்யக்கூடியவங்க, அந்த சார்ந்த விவசாயிகளே நம்மகிட்ட அவங்களுடைய முகவரியை வாங்கி அவங்களையும் சந்திச்சு அவங்களுடைய கலந்துரையாடி அவங்க அனுபவங்களையும் அவங்க செயல்படுத்தக்கூடிய திட்டங்களையும் அவங்களுடைய பிரச்சனைகளையும் கலந்து ஆலோசிச்சு அவங்களோட பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட கல்லூரி பேராசிரியர்களோட கலந்து அவங்களுக்கான தீர்வுகளை சொல்லுவது, அதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் வருங்காலங்களில் அவங்களுடைய அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு ஆய்வு நடத்தின மாதிரி தான் பணியை செய்துட்டு இருக்காங்க. சரி, நான் தொன்று சில பழக்க வழக்கங்களை நெல் சாகுபடியில கடைபிடிச்சிட்டு வந்தேன். ஆனா அது ஒரு தப்பான கண்ணோட்டம் அப்படிங்கறத இந்த மாதிரி கிள்ளிக்குளம் மாணவிகள் மாணவர்கள் வரக்கூடிய நிலையில் நான் கூட என்ன திருத்திக்கிட்டேன். அப்படி சில தகவல்களை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, மறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அவங்க வருகிறது உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குதா? ஆமா, நாங்க ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய வருகையை எதிர்பார்க்கிறோம். ஏன்னா கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மேலாண் கல்லூரி மாணவர்கள் எங்க இல்லங்களுக்கு பயிற்சி பெற்று செல்கிறார்கள். அதனால ஒவ்வொரு வருடமும் நாங்க அவங்க வருகை ஆவலோட எதிர்பார்த்திருப்போம். நான் கிட்டத்தட்ட ஒரு 50 வருடமாக இந்த விவசாய தொழில இருக்கனால ஏகதேசம் அதோட துறையோட தொடர்புல இருக்கனால எனக்கு ஏகதேசம் உள்ள தொழில்நுட்பங்கள்லாம் தெரியும். இருந்து அவங்க வாய்களோட சொல்லும் போது இன்னும் அதனுடைய ஒரு ஆழமான கருத்துக்களை நம்ம பார்க்க முடியும். அவங்க நம்மள்ட்ட கிடந்த பயிற்சிகளையும் நம்ம அனுபவங்களையும் அவங்களும் சேகரிச்சு விடுவாங்க. இப்ப அவங்கள கூட நாம சந்திச்சிடலாமா? சந்திச்சதுக்கு பிறகு பின்னால நிறைவான கருத்தை அவங்ககிட்ட கூட சில தகவல் கேட்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி சந்திச்சிடலாமா? சந்திப்போம். வணக்கம். வணக்கம், என் பேர் ஷீரின் ஃபர்ஹானா. உங்களுடைய சொந்த மாவட்டம்? என்னுடைய சொந்த மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம், உளுந்தூர்பேட்டை அப்படின்ற ஊர்ல இருக்கேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம்ங்கிறீங்க, கன்னியாகுமரி மாவட்டம், ரெண்டுக்குள்ள வேறுபாட சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சொல்லப்பட்டோம்னா அது ஒரு வறண்ட நிலை. அங்க என்னன்னா மழை பொழியிற அப்ப மட்டும்தான் பயிர் செய்வாங்க. ஆனா கன்னியாகுமரி மாவட்டம் அப்படி இல்லை. இங்க 2 பருவநிலை மழைகள் இருக்கிறது. அதே மாதிரி அங்க கரும்பு, நெல் தான் முக்கிய பயிர்களாக இருக்கு. இங்க பார்த்தோம்னா தென்னை, வாழை கூட நெல் பயிர்கள் போட்டிருக்காங்க. இது 2 வேறுபாடு தான் என்னோட அனுபவத்துல நான் பார்த்தது. ஏதாவது ஒரு தொழில்நுட்பம், குறிப்பா உர மேலாண்மை பத்தி சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமா? ஏதாவது தகவல் சொல்லுவாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா தெளிவுபடுத்தலாமா? கண்டிப்பா. உர மேலாண்மை அப்படின்னா உரங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் உர மேலாண்மைனா செடிகளும் மற்றும் விலங்குகள் இருக்க கழிவுகளை நம்ம பதப்படுத்தி அதை சிதைக்க செய்து நம்ம பயிர்களுக்கு கொடுக்கப்போ பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது இயற்கையா. இந்த உர மேலாண்மையில மொத்தம் இயற்கையும் இருக்கு, இதுல செயற்கையும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அதனுடைய சோர்சஸ் வச்சு டைப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இயற்கையான உரங்கள்னா மாட்டு உரங்கள், ஆட்டு உரங்கள் மற்றும் கோழியோடையது, அதுக்கப்புறம் பசுந்தாள் பயிர்கள், இதெல்லாம் இயற்கையான உரங்கள். அதே செயற்கையான உரங்கள்னா சாதாரணமா விவசாயிகள் அப்ளை பண்ணக்கூடிய யூரியா, பொட்டாஷ், சூப்பர் பாஸ்பேட், இதெல்லாம். அதே மாதிரி உயிர் உரங்கள்னு சொல்லுவாங்க. அசோஸ்பைர்லம், ரைசோபியம், அசிட்டோபாக்டர், அசோபாக்டீரியா, இதெல்லாம் உயிர் உரங்கள். இது நம்ம எப்படி அதை வேறுபடுத்தி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உரங்களை நம்ம கொடுக்கறப்ப முக்கியமான விஷயம் 3 விஷயத்தை பார்க்கணும். சரியான நேரம், சரியான அளவு, சரியான உர தேர்வு. இது 3 முக்கியமா பார்த்தாதான் நம்ம பயிர்களுக்கு கொடுக்க முடியும். ஒரே நேரத்துல எல்லா உரங்களையும் அப்ளை பண்ணிட்டா பயிரால அதை எடுத்துக்க முடியாது. எப்படி 3 வேளை சாப்பாட்டையும் நம்ம ஒரே நேரத்துல சாப்பிட்டா நம்மளால இருக்க முடியுமா? கிடையாது. எந்தெந்த வேலைக்கு எந்தெந்த நேரத்துல அந்த பயிருக்கு அது தேவைப்படுதோ அப்பப்ப கொடுக்கணும். அதே மாதிரி சரியான நேரம் அப்படின்னா இப்ப பயிர் அந்த ஊட்டச்சத்து இல்லாம அதோடைய செயல்பாடு குறைஞ்ச பிறகு நம்ம அதை கொடுத்து பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு முன்னாடி அது எப்போ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இப்ப நெல் பயிர் எடுத்துக்கிட்டோம்னா நைட்ரஜனை 4 தடவை தனித்தனியா பிரிச்சு கொடுக்கணும். ஒரே தடவை கொடுத்தது சீக்கிரமா ஆவியாகிடும். அதனால சரியான நேரம் பார்த்து கொடுக்கணும். அதே மாதிரி போடும் முறை, சரியான போடும் முறை முறைகள்ல நிறைய முறை இருக்கு. தெளிக்கும் முறை இருக்கு,
அதுக்கப்புறம் விதையோட கலந்து போடுற முறை இருக்கு, அதுக்கப்புறம் பாசனம்லயே இது பண்ணக்கூடிய முறை இருக்கு. இது எல்லாத்தையுமே கவனிச்சு உர மேலாண்மை வந்து ஒழுங்கா பண்ணோம்னா நமக்கு வந்து அதிக மகசூல் பெறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களுடைய சொந்த மாவட்டம் பேர் என்ன பேரு? என்னோட பேர் கலைச்செல்வி. என்னோட சொந்த மாவட்டம் திருநெல்வேலி. நீங்க இப்ப என்ன மாதிரியான நுட்பம் குமரி மாவட்ட விவசாயிகளுக்கு தெரியப்படுத்துற மாதிரி பேச போறீங்க? இப்போ நான் மண் பரிசோதனையோட முக்கியத்துவத்தை பத்தி பேசலாம்னு வந்திருக்கேன். இப்ப மண் பரிசோதனை அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அது முந்தைய காலத்துல மண் வளத்தை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம மண் பரிசோதனை ரொம்ப முக்கியமானது. இது 1965 ஆரம்பிக்கப்பட்டது. இது மண் பரிசோதனையில எப்படி நம்ம மனிதனுக்கு தேவையான உடல் அளவுல சர்க்கரை அளவு, இரும்பு சத்து எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம மண் பரிசோதனையில இது மூலமா தெரிஞ்சுக்கலாம் மண்ணில் எவ்வளவு சக்தி இருக்கு. மண்ணினுடைய தன்மையை அறியணும் அப்படின்னா மண்ணை எப்படி எடுக்கணும், எந்தெந்த இடத்துல எடுக்கணும் அப்படிலாம் ஆலோசனை சொல்லியிருக்கீங்களா அல்லது அந்த மாதிரியான நுட்பம் சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா? அந்த மாதிரியான நுட்பங்கள் நான் இப்போ ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஏக்கர் சராசரி ஒரு ஏக்கர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 4 இடத்துல எடுத்துக்கிட்டு மண் மாதிரி எடுத்துக்கணும். மண் மாதிரி எடுக்கிறதுக்கு மண்வெட்டி எடுத்துட்டு முதல்ல 2 பக்கமா எடுத்துக்கிட்டு அதுல நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு பங்கு எடுத்து மண் எடுத்து வரப்பு ஓரமா எடுக்கக்கூடாது, இந்த மர நிழல்ல எடுக்கக்கூடாது, அப்புறம் நீர் இருக்கக்கூடிய இடத்துல எடுக்கக்கூடாது, எருக்குழி போடுற அந்த இடத்துல எல்லாம் எடுக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையில எடுக்கணும்? அறுவடை அப்படிங்கறது முடிஞ்சதுக்கு பிறகு எடுக்கணுமா அல்லது பயிரத்தில் இருக்கும் போதே எடுக்கலாமா? ஒரு பயிர் அறுவடை முடிந்து இன்னொரு பயிர் சாகுபடி பண்றதுக்கு முன்னாடி அந்த நடுவில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம மண் மாதிரி எடுத்துக்கணும். நான் இவ்வளவு நாள் நான் மண் பரிசோதனையே பண்ண இல்ல, மகசூல் எடுக்காமலா இருக்கேன் அப்படின்னு கூட குதர்க்கமா ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அவருக்கு என்ன பதில் கொடுக்குறீங்க? இந்த மாதிரி மண் பரிசோதனை அவங்க எடுத்தா இன்னும் மகசூல் அதிகரிக்கும், உர செலவு இதுல கம்மியாகும். தேவையில்லாத ஒரு அளவுக்கு அதிகமா நம்ம போட்டுட்டு இருப்போம். அதை கரெக்டா நம்ம பரிசோதனை செஞ்சு நம்ம போட்டோம்னா உர செலவு குறையும், நிறைய மகசூல் இது மூலமா நமக்கு கிடைக்கும், செலவுகள் கம்மியாகும். உங்க பேரை சொல்லுங்க. என் பேர் கல்பனாங்க. சொந்த மாவட்டம்? தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டம். அங்க என்ன மாதிரியான சாகுபடி நுணுக்கமா? தூத்துக்குடி மாவட்டம் இப்ப கன்னியாகுமரியில நல்ல மழை பெய்யற இடம். ஆனா தூத்துக்குடி பொறுத்தளவு நிறைய நேரம் வெயில் காலம் தான். வெயிலுக்கு ஏத்த மாதிரி நாங்க முக்கியமான பயிர்னா வத்தல், சில்லி தான் போடுவோம். அதுக்கு அடுத்த பயிர் என்ன போடுவோம் அப்படின்னா காட்டன், பருத்தி போடுவோம். இது 2 தான் முக்கியமான பயிரா அங்க தூத்துக்குடியில எல்லாரும் சாகுபடி செய்யறாங்க. சரிம்மா, நீங்க இப்ப என்ன மாதிரியான ஒரு தகவலை சொல்ல போறீங்க விவசாயிகளுக்கு? நான் கன்னியாகுமரியில பார்த்த அளவு எல்லாரும் ஒரு வருமானம் ஈற்ற அளவுல எல்லாம் ஆர்வமா இருக்காங்க. ஏதோ ஒரு விவசாயம் சார்ந்ததோ ஏதோ ஒரு அலுவலகத்திலயோ. நான் ஒரு மகளிர் சுய உதவிக்குழு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு இதான் சொல்ல போறேன். அசோலா வளர்ப்பு முறை அது எப்படிலாம் நம்ம கொண்டு போய் எப்படிலாம் வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கறத நான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன். அசோலா அப்படிங்கிறது தண்ணியில அப்படி மிதக்கிற ஒரு சின்ன சின்ன தாவரம். அதோட வேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒடிய நூல் மாதிரி ஒடிய வெள்ளையா குட்டி குட்டியா இருக்கும். நம்ம அதை எப்படி உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். இதுக்கு சில்பாலின் கவர் அப்படின்னு ஒரு ஷீட் இருக்கு. இல்ல அப்படின்னா நம்ம வீட்லயே கான்கிரீட் தொட்டி போட்டுக்கலாம். 7க்கு 4 அளவுக்கு ஒரு தொட்டி போட்டாலே போதும். அது எங்க வைக்கலாம் அப்படின்னா மரத்துக்கு கீழெல்லாம் வைக்க கூடாது. ஏன்னா மரத்துல காஞ்சு போய் இலைகள்லாம் அந்த தொட்டிக்குள்ள விழுறப்போ அதோட அசோலா வளர்ச்சி குறையும். அதனால நம்ம ஷேட் நெட் போட்டுக்கலாம். இப்போ 7க்கு 4 அளவு நான் தொட்டி சொன்னேன். இப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 4 இன்ச்சுக்கு மண்ணு ஃபர்ஸ்ட் நிரப்பணும். மண்ணுங்கிறது காட்டு மண்ணோ இல்லைன்னா கம்மா மண்ணோ வண்டல் மண் எந்த மண்ணெல்லாம் எடுத்துக்கலாம். எந்த ஒரு கட்டி தூசி எதுவும் இல்லாம நல்ல மண்ணா எடுத்து 4 இன்ச்சுக்கு நிரப்பிக்கணும். அடுத்து ஒரு 10 சென்டிமீட்டருக்கு தண்ணி நிரப்பணும். உப்பு தண்ணி எல்லாம் பயன்படுத்தணும்னா அசோலாவோட வளர்ச்சி கம்மியா இருக்கும். நம்ம மழை தண்ணியோ கண்மாய் தண்ணியோ பயன்படுத்திக்கலாம். நேரடி சூரிய ஒளி இருந்துச்சுன்னா அசோலா வளர்ச்சி நிச்சயம் பாதிக்கப்படும். எல்லாரும் நிழல்ல வளர தாவரம் அதனால நிழல்ல வைக்கிறாங்க. நிழல்ல கூட வைக்க கூடாது, நேரடியான சூரிய ஒளியிலையும் வைக்க கூடாது. ஒரு பகுதி அளவு கொஞ்சம் வெயில் பட்டு கொஞ்சம் நிழல் அடிக்கிற இடத்துல வச்சுன்னா அதோட வளர்ச்சி நல்லா அதிகமாவே இருக்கும். இப்ப இது நம்ம மண்ணு நிரப்பிட்டோம், தண்ணி போட்டோம். அதுக்கு ஒரு சத்து கொடுக்கணும். அதுக்கு சாண கரைசல் பயன்படுத்தலாம். இப்போ 1 சென்ட் தொட்டிக்கு ஒரு 8 கிலோ சாணம் நல்லா கரைச்சிட்டு, கரையாத கட்டி அதுல உள்ள சாணத்துல தூசி இருக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டு சாண கரைசல நல்லா தெளிச்சு விடணும். தெளிச்சு விட்டுட்டு அதே மாதிரி ஒரு 200 கிராம் சூப்பர் பாஸ்பேட் அதையும் நல்லா கரைச்சு தண்ணியில தெளிச்சு விடணும். நல்லா தெளிச்சு விட்டுட்டு விவசாயிகிட்ட இருந்தோ இல்லைன்னா ஆராய்ச்சி நிலையங்கள்லாம் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கு. அங்க இருந்து ஒரு 8 கிலோ அசோலா வாங்கிட்டு நம்ம அந்த தண்ணியில தெளிச்சு விட்டாலே போதும். ஒரு 10-15 நாள்ல அந்த தொட்டி நல்லா அந்த அசோலா வளர்ச்சி அவ்வளவு அதிகம் பாத்திருக்கீங்க. நாங்க பாத்திருக்கோம். நான் என்னுடைய ஃபார்மர் நாவல்காடுன்னு ஒரு இடத்துல பழனிங்கிற ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ஆர்கானிக் ஃபார்ம் இயற்கை வேளாண்மை பண்ணிட்டு அவங்களுடைய வீட்டுல அசோலா கல்ச்சர் வளர்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இது பயிருக்கு எந்த விதத்துல உபயோகரமா இருக்கு, கால்நடைகளுக்கும் கூட தீவனமா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கருத்தை சொல்றாங்களா? அதை பத்தி சொல்லுங்க. பயிர்களுக்கு நான் எங்களுடைய கல்லூரியிலே நாங்க ஒரு நெல் பயிர் பயிரிட்டு இருக்கோம். எங்களோட அனுபவத்துல நான் சொல்லுறேன். நெல் பயிர் போடுறப்போ அதோட அந்த வரப்புல எல்லாம் நம்ம அசோலா போடலாம். 1 கிலோ போட்டோம்னா அது அந்த 5-6 நாளே நிறைய வளர்ச்சி நல்லா அடி பிரிஞ்சு செல் நல்ல இதாகி நிறைய வளர்ந்துருக்கும். நல்ல 1 மாசம் களை எடுத்தா பிறகுதான் இது போட்டிருக்கணும். போட்டு காலில் மிதிச்சு விட்டாலே போதும். நம்ம நெல்லுக்கு தேவையான தலைச்சத்து அற்புதமா கிடைக்கும். ஒரு ஹெக்டருக்கு 25 to 30 கிலோ
மசோலாவே தலைச்சத்து கொடுத்துறதுனால வெளியே இருந்து உப்புக்கள் போடுவாங்க, யூரியா உப்போ இல்லைன்னா நைட்ரஜன் தேவையான உப்பு எதுவுமே நம்ம போட தேவையில்ல. பொருளாதார லாபம். கால்நடைகளுக்குன்னு கொடுக்கறப்போ வந்து நல்லா வந்து பால் மாடு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு 2 கிலோ கொடுக்கலாம். அதுவும் வந்து நம்ம சாண கரைசல் கொடுத்துருக்கனால வளர்க்குறப்போ சாண கரைசல் போட்டிருக்கோம். அதே போய் மாடுக்கு கொடுக்கறப்போ அந்த வாடையில மாடு கொஞ்சம் சாப்பிடாம இருக்கும். அதுக்கு பதிலாக கொஞ்சம் உலர்த்திக்கலாம். நம்ம வந்து உலர்த்தினா அந்த வாடை போயிரும். அது கூட அடர் தீவனம் கூட கலந்து கொடுக்கலாம். அதுவும் ஒரு 2 to 3 வேளையா பிரிச்சு பிரிச்சு கொடுக்கணும் அந்த பால் மாடுகளுக்கு. கோழிகளுக்கும் அது மாதிரிதான் குருணை கொடுப்பாங்க, அரிசி போடுவாங்க. அது 25 to 30 கிராம் நல்லா கலந்து கொடுக்கறப்போ வந்து ஆடோ மாடோ கோழியோ எல்லாமே நல்லா சாப்பிடும். இதனால அதோட இனப்பெருக்க வளர்ச்சி திறன் வந்து எல்லாத்துக்கும் அதிகரிக்கும். உங்க பேர் சொல்லுங்க. என் பெயர் இஷா குமார், கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருந்து வரீங்க ஐயா. மத்த படிப்புகளோடு ஒப்பிடும்போது விவசாயம் எடுத்து நினைச்சு என்ன மாதிரி பெருமிதம் கொள்றீங்க? நான் வந்து இப்ப எங்க வீட்ல விவசாய ஃபேமிலி தான், அதனால எனக்கு சம்பந்தமா இருக்கு. வீட்ல காட்டுல வேலை செய்யறதுக்கு அப்பா ஹெல்ப் பண்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனால இந்த துறையை எடுத்ததுக்கு நான் ரொம்ப பெருமையா இருக்கு. நான் இவ்வளவு நாள்ல வந்து இந்த பயிரை பார்த்தது இல்ல. குமரி மாவட்டம் வந்த உடனே அந்த பயிரை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த மாதிரி நிகழ்வுகள் கூட இந்த மாவட்டத்துல கிராம தங்கள் திட்டம் அல்லது கிராம அனுபவ திட்ட பிரகாரம் வந்ததுல நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஏதாவது கருத்துக்கள்? கண்டிப்பா இருக்கு. எங்க ஊர்ல மோஸ்டா பார்க்கும்போது கரும்பு மட்டும்தான் இருக்கு, கரும்பு நெல்லு மட்டும்தான். இங்க பார்க்கும்போது தென்னை வாழை, அது மட்டும் பூக்கள் அதிகமா உள்ளது. எங்க ஏரியா சைடுல பார்க்கும்போது பூக்களே இருக்காது, இங்க பூக்கள் அதிகமா பாக்குறோம். அதுதான் இங்க கொஞ்சம் நான் பார்த்ததுலேயே பூ தான் அதிகமா பார்த்திருக்கேன். சரி, என்ன தகவல் சொல்ல போறீங்க இப்ப விவசாயிகளுக்கு உத்வேகம் கொடுக்கற மாதிரி? இப்ப நான் விவசாயிகளுக்கு என்ன சொல்ல போறேன்னா உழவன் செயலி அப்படின்ற ஒரு செயலியை பத்தி சொல்ல போறேன். சொல்லுங்க பாப்போம். இந்த உழவன் செயலி மூலமா நம்ம என்னென்ன சேவை வழங்குறாங்கன்னா மானிய திட்டங்கள் வழங்குறாங்க. இப்ப விவசாய சம்பந்தமான இயந்திரங்கள்லாம் இருக்கு நிறைய. அந்த இயந்திரங்களுக்கு மானிய திட்டம் வழங்குறது. அது மட்டும் இல்லாம இடுபொருள்கள் முன்பதிவு செய்யலாம். நமக்கு என்னென்ன இடுபொருள் இருக்கோ முன்னாடியே பதிவு செய்யுது. அது மட்டும் இல்லாம பயிர் காப்பீட்டு விவரம், அது இல்லாம நம்ம இருக்கிற இடங்கள்ல உள்ள உரங்கள் இருப்பு நிலை எங்க இருக்கு, விதை இருப்பு நிலை, வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு கொடுக்கலாம். இப்போ வந்து முன்னாடியே முன்பதிவு செய்யலாம். எனக்கு இந்த வாகனம் வேணும், வேளாண்மை தொடர்பான இயந்திரம் வேணும்ன்றத முன்பதிவு செய்து இந்த தேதியில இந்த இடத்துக்கு எனக்கு வேணும்ன்றத முன்பதிவு செய்தா நம்ம அந்த நாள்ல நமக்கு முன்னாடியே வந்துடும். இது மூலமா நமக்கு உழவன் செயலி நல்ல உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம சந்தை விலை நிலவரம், அது மட்டும் இல்லாம வானிலை அறிவு. நம்ம நிறைய இடத்துக்கு போய் இந்த மாதிரி தகவல்களை எங்கெங்கயோ போய் எடுக்கிறதுக்கு நம்ம கைபேசியிலேயே எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அப்படின்னும் போது வானிலை அறிவுகள் சொல்றான். அப்போ இந்த மாதிரி தகவல்கள் இந்த பொண்ணு சொல்றாள, இதுக்கு நாங்க என்ன செய்யணும்? இதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான் தேவை. ஒண்ணு வந்து ஆண்ட்ராய்டு கைபேசி, இல்லைன்னா ஐபோன் வச்சுக்கலாம். இந்த மொபைல்ல வந்து நீங்க என்ன செய்யணும்னா கூகுள் பிளே ஸ்டோர் அப்படின்ற ஒரு பதிவிறக்கத்துல போயிட்டு நீங்க வந்து உழவன் செயலி அப்படின்ற இந்த செயலியை பதிவிறக்க செய்யலாம். இது செய்யறதுக்கு மொத்தம் இதுல வந்து 2 மொழி பயன்படுத்தலாம். தமிழும் இருக்கு, ஆங்கிலமும் இருக்கு. நீங்க 2த்துலயும் பதிவு செய்துக்கலாம். இது பதிவு செய்யறதுக்கு உங்களுடைய பெயர், கைபேசி எண், அப்புறம் மாவட்டம், மாநிலம், உங்களுடைய வட்டம், இது எல்லாத்தையும் கொடுத்து நீங்க பதிவிறக்க செய்துக்கலாம். சரி, இந்த மாதிரி இப்ப உழவன் செயலி அப்படிங்கறத கூட மரியாதையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக உழவர் செயலி அப்படின்னு மாத்திட்டாங்கன்னு கேள்விப்படுறோமே, உண்மையா? ஆமா, உண்மைதான். உழவன் செயலின்றத மரியாதை ஒரு குறிப்பிற்காக மாத்திருக்காங்க. உழவர் செயலி அப்படின்றத மாத்திருக்காங்க. அதுல இதுலயே என்ன இ சேவை சந்தைன்னு ஒண்ணு இருக்கு, அது பண்ணலாம். FPO ஆர்கனைசேஷன் அதுவும் இந்த ஆப்ல இருக்கு. மொத்தம் முதல்ல வந்து 9 சேவைகள் தான் இயங்கிட்டு இருந்துச்சு. இப்ப இதை புதுப்பித்து 22 சேவைகள் இதுல வழங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இ சேவையில் வழங்குறாங்க. பட்டுப்புழு வளர்ப்பு துறையை மல்பரியை சொல்லி வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி இது வந்து விழுப்புரம் மாவட்டம் அதிகமா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அங்க 9 சேவைகள் தான் இருக்கு. இன்னும் இதை கொஞ்சம் அதிகமா பண்ணலாம் சொல்லி அவங்க கோரிக்கை வைக்கும் போது இன்னும் 22 சேவைகள் அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்து இப்ப வாங்கிட்டு இருக்காங்க உழவன் செயலியில. அரங்கு பயிற்சியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கிராமத்தங்கள் அல்லது கிராம அனுபவ பயிற்சி எங்களுக்கு வந்து மதிப்பெண் அடிப்படையில கூட எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அதனால இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்களா? அப்படி இந்த பயிற்சின்னும் போது நாங்க வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவ முறை அதுக்காக தான் கொடுத்தது அந்த பயிற்சி. ஆக்சுவலா கிராமப்புற வேளாண்மை பயிற்சி தான் இந்த பயிற்சி. நாம வந்து கிராமப்புறத்துல வந்து தங்கி இருந்து அவங்களோட சேர்ந்து என்ன பண்றாங்க, கஷ்டப்படுறாங்கன்ற கலந்துகிட்டு அனுபவப்படுறதுக்காக இந்த பயிற்சி. என் பேர் சூரியபிரபா. நான் வந்து ஈரோடு மாவட்டம் ஐயா. குமரி மாவட்டம் கிடைச்சதுல வந்து எனக்கு வந்து மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. ஏன்னா குமரி மாவட்டத்தோட தட்பவெப்ப நிலை இதை பத்தி எல்லாம் நல்லாவே தெரியும். நாங்க வந்து படிச்சது எங்க கல்லூரி வந்து எங்கன்னா தூத்துக்குடி மாவட்டங்கய்யா. அங்க வந்து வெப்ப பகுதி, அதனால இது வந்து நல்ல ஒரு சூழ்நிலையா இருக்கும் அப்படின்றதுக்காகவே வந்து மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு. நீங்க விவசாய குடும்பமா அல்லது என்னுடைய படிப்பு தான் விவசாயம்ங்கிறீங்களா? விவசாய குடும்பம் தாங்கய்யா. தாத்தா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா அதை பார்த்துட்டு இருக்காங்க. அது போக தறி போட்டிருக்காங்க. அப்பா அம்மாட்ட விவசாய படிப்பு படிக்க போறேன் அப்படிங்கும் போது அவங்களுடைய கருத்து எப்படி எதிரொலிச்சது? எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் உன் மனதுக்கு எது வந்து சரின்னு படுதோ நீ அதை எடுத்து படி, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. விவசாயம்ன்றது வந்து நம்ம வந்து காலங்காலமா பண்ணிட்டு வர்றது, அதை படிக்கிறதுல வந்து நம்ம பெருமை தான் படணும் அப்படின்னு எங்க அப்பா சொன்னாங்க ஐயா. சரி, இப்ப குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல தென்னை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பயிராச்சுத. தென்னையை பொறுத்த அளவுல விவசாயிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் அப்படின்னு கூட நான் ஒரு சில சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எண்ணங்கள்? தென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இங்க வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா கேரளா வாடல் நோய் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேரளா வாடல் நோய் வந்து இந்த பக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு வந்து ஒரு சில அறிவுரைகள் நான் சொல்லணும் அப்படின்னு
விரும்புறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா. அதாவது எங்க தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் TNAU மூலமா வந்து கொக்கோகான் அப்படின்னு ஒரு மருந்து வந்து வெளியிட்டு இருக்காங்க ஐயா. அது வந்து திரவ மருந்து. அந்த டானிக்கை வந்து நம்ம மரத்துக்கு வந்து இடுறது மூலமா அந்த நோய் வந்து குறையுங்க ஐயா. வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும், அந்த நோயை வந்து குறைக்குங்க ஐயா. இது வந்து வளர்ச்சி ஊக்கிக்காக ஒரு இதை சொல்றீங்க. மற்றபடி தென்னையை பொறுத்தளவுல வேற என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க, அதுக்கு என்ன பதில் கொடுக்குறீங்க? அதிகமா இங்க பாக்குறது என்னன்னா காண்டாக மிருக வண்டோட தாக்குதலுங்க ஐயா. அதுக்கு வந்து முக்கியமா நாங்க சொல்றது என்னன்னா இனக்கவர்ச்சி பொறி அப்படின்னு சொல்லுவோம், ஃபெரமோன் ட்ராப்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அதை வந்து மரத்துக்கு பக்கத்துல வந்து ஒரு ஹெக்டருக்கு 5 பொறி வைக்கணுங்க ஐயா. அந்த பொறியை மாட்டிட்டோம்னா அதுல வந்து ஃபெரமோன் லூர் அப்படின்னு ஒரு ரைனோ லூர்னு ஒரு ஃபெரமோன் இருக்குங்க ஐயா. அது என்னன்னா அதோட வாசத்துக்கு வந்து அங்கர்ந்து இழுக்கும், அந்த ஆண் வண்டுகளை எல்லாம் வந்து கவர்ந்து இழுக்கும். அந்த வண்டுகள் வந்து அந்த பொறியில போய் மாட்டி இறந்துருங்க ஐயா. சரி, ஏதாவது விவசாயிகள் அதெல்லாம் எனக்கு தெரியாதம்மா அது எப்படிங்கிறத கேட்டு செயல் விளக்கமா கூட செய்து காட்டின அனுபவங்கள்? நேத்து தாங்க ஐயா வந்து ஒரு விவசாயியை போய் பார்த்து நாங்க வந்து செய்து காட்டணும். இதை வந்து நம்ம இயற்கையாவும் தயாரிக்கலாம். ஆமணக்கு விதை இருக்குல்லங்க ஐயா, அதோட புண்ணாக்கை எடுத்து அது கூட வந்து தண்ணியும் வெல்லத்தையும் கலந்து ஒரு மண்பானையில வைத்து தென்னை மரத்துக்கு பக்கத்துல வைத்துட்டா அதோட வாசத்துக்கு வந்து அந்த வண்டு வந்து அந்த இதுல விழுந்துருங்க ஐயா, விழுந்து இறந்து. என் பேர் வந்து அபிதாங்க ஐயா. நான் வந்து தர்மபுரி மாவட்டத்தில இருந்து வந்திருக்கேன். தருமபுரி மாவட்டத்தை பத்தி சொல்லுங்க. இங்க வேளாண் சார்ந்து என்ன மாதிரியான ஈடுபாடு? தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வறட்சியான இடமா தாங்க ஐயா இருக்கும். அங்க வந்து இந்த சிறுதானிய வகைகள் வந்து நிறைய போடுவாங்க ஐயா. கேழ்வரகு, கம்பு, அப்புறம் பல வகைகள்ல பாத்தீங்கன்னா மாங்காய் வந்து நல்லா அங்க சாகுபடி பண்ணி. எதிர்கால திட்டம் என்ன? படிப்புல அடி எடுத்து வைக்கும் போது இன்னும் அளவுல வரணும் அப்படின்னு ஒரு எய்ம் இருக்குமே? எய்ம் இருக்குங்க ஐயா. ஏஓ ஆபீசர் ஆகணும் அப்படிங்கறது ஒரு. சொல்லுங்க பாப்போம். குமரி மாவட்ட விவசாயிகளுக்கு நான் ஒரு தகவலை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்ல போறீங்க? மண்புழு உரம் பத்தி பேச போறாங்க ஐயா. இப்ப மண்புழு உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா, இப்போ திடக்கழிவு மேலாண்மையில ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது நம்ம மண்புழு உரம். இது வந்து நம்ம மண்புழு உரம் வந்து இயற்கையா கிடைக்கும் விவசாய கழிவுப் பொருட்களை வச்சு இந்த சாணம், இலைத்தலை அது மாதிரி போன்றவற்றெல்லாம் வச்சு அது உள்கொண்டு அதோட எச்சங்களை வந்து சிறு சிறு உருண்டைகளாக மண்புழு வந்து வெளியேற்றுவதை தான் நம்ம மண்புழு உரம்னு சொல்லிட்டு. இடையில ஏதாவது நுணுக்கங்களை கையாளணுமா? இருக்குங்க ஐயா. அதுக்கான சில நுணுக்கங்கள்லாம் இருக்கு. இப்ப நம்ம குப்பை மாதிரி குமிச்சி போடுற அந்த மாதிரி போடக்கூடாது. அதுக்கான ஒரு கட்டமைப்பு அப்படிங்கறது இருக்கு. இப்போ நம்ம ஒரு தொட்டி மாதிரி வந்து அமைச்சுக்கிட்டோங்க ஐயா. கட்டமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்றத பார்த்தா அரசுல இருந்து சலுகை கூட இருக்கும் போலுக்க. அரசுல இருந்து சலுகைகளும் அதை பத்தி வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் நிறைய இதெல்லாம் வச்சிருக்காங்க ஐயா. இப்ப குமரி மாவட்டத்துல ஏதாவது பகுதியில மண்புழு உரம் தயாரித்தல், மண்புழு உரம் பயன்படுத்துதல், அதுக்கு பின்னால் அந்த விவசாயிட்ட இருக்கக்கூடிய செழிப்பு இதெல்லாம் கண்கூட பாக்குறீங்களா? அப்படி பாத்துருக்கோங்க ஐயா. நாங்க போய் விவசாயிகளை பார்த்த வரையுமே 2-3 விவசாயிகள் வந்து நாங்க பார்த்ததுல மண்புழு உரம் வச்சு பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, நீங்க சொல்ற மாதிரியான இந்த இலைத்தலைகளை எல்லாம் கூட்டி போட்டோம் அப்படின்னு சொன்னா தன்னாலே மண்புழு உருவாயிருமா? இல்ல அது வெளியே போய் கண்டிப்பா வாங்கி தீரணுங்கிறீங்களா? நம்ம மண்புழு வந்து தன்னாலே வந்து வரதும் ஒரு சிலது இருக்குங்க ஐயா. கொஞ்சம் காலதாமதமாகி அதுக்கு வரும். நாம வந்து வெளியே வாங்கி மண்புழுவை வந்து விட்டோம் அப்படின்னா அது இன்னும் நல்லா வளரும். இது எந்த விதத்துல நிலத்துக்கு ஒரு வளத்தை கொடுக்கும்? என்ன பயிர்ல இது வந்து அதீத மகசூலுக்கு வழிகாட்டுங்கிறீங்க? மண்புழு உரம் பொறுத்தவரையும் அது விவசாயிகளுக்கு நண்பன் தாங்க ஐயா சொல்ல முடியும். ஆமாங்க ஐயா. அதனால நம்ம எல்லா தென்னை, வாழை, நெல் பயிர்கள் போன்ற எல்லாவற்றுக்குமே நம்ம வந்து மண்புழு உரம் வந்து போடலாங்க ஐயா. போட்டா நல்ல மகசூல் வந்து கிடைக்கும். உங்க பெயர் சொல்லுங்க. என் பெயர் கார்த்திகா, சொந்த மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். இப்ப நீங்க என்ன குமரி மாவட்ட விவசாயிகளுக்கு ஆலோசனை கொடுக்க போறீங்க? இங்க குமரி மாவட்டத்துல எடுத்துக்கிட்டோம்னா வாழை வந்து அதிக சாகுபடி பண்றாங்க. இப்போ வாழையில என்ன மாதிரியான நோய் தாக்குதல் இருக்கு, அது எப்படி எல்லாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற சில மேலாண்மை முறைகளை வந்து தகவல் சொல்றதுக்காக வந்திருக்குங்க. இப்போ நான் இங்க விவசாயிகளை கண்ட வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியல் சாஃப்ட் ராட், அதாவது எட்வினியா ராட் இல்லனா அழுகல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழையில அழுகல் நோய் நான் ஒரு விவசாயி கிட்ட பார்த்தேன். அதனுடைய அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும்போது இது முக்கியமா இளம் கன்றுகள்ல தான் இந்த நோய் தாக்குதல் அதிகமா இருக்கு. அதாவது அழுகி கிழங்கு பகுதியில வந்து அழுகி துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு அறிகுறியை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம கிழங்கு மட்டும் நம்ம வந்து தனியா எடுக்கிற மாதிரி, அதாவது வேர் பகுதியை அகற்றிட்டு மொத்த மரக்கன்றையுமே வந்து நம்ம கையால பிடுங்குற அளவுக்கு மிக எளிதா வந்து அழுகி வெளியில வந்துரும். இதைதான் நம்ம அறிகுறியா பாக்குறோம். இதை எளிதா வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல வடிகால் மற்றும் மண் பராமரிப்பு செஞ்சாலே இது குறைந்த அளவுக்கு குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாம நோய் இல்லாத கன்றுகளை மட்டும் தான் நம்ம நடவு செய்யற மாதிரி இருக்கும். நோய் இல்லாத கன்றுகள் அப்படிங்கும் போது பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம பார்த்தோன்னே அந்த அழுகல் நோய் இருக்கிற கன்றுகள் நம்ம பார்த்தாலே அதுல இருந்து இது துர்நாற்றம் வீசக்கூடியது சில அறிகுறிகள் நம்ம அதுல பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அதாவது நல்ல தாய் கன்று கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த
அந்த கன்றுகளை மட்டும் எடுத்து நடவு செய்யும் போது இந்த நோய் தொற்றை கொஞ்சம் குறைக்கலாம். அது மட்டும் இல்லாம சுத்தமா களை செடிகள் இல்லாம நம்மளோட வயல்வெளியை சுத்தமா பராமரிச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமா நோய் வந்த பிறகு எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா 30 நிமிஷத்துக்கு நம்ம இந்த கன்றுகளை நடவு செய்யறதுக்கு முன்னாடி காப்பர் ஆக்சிக்ளோரைட் 10 லிட்டர்ல 40 கிராம் வந்து கலந்து 30 நிமிஷத்துக்கு அதை ஊற விட்டு அதுக்கப்புறம் அதை நடவு செய்யும் போது அதான் நம்ம விதை நேர்த்தி பண்ணுவோமே அது மாதிரி அணுகுமுறையா இதுல கிழங்கு நேர்த்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நடவு செய்யறதுக்கு முன்னாடி இந்த கிழங்கு நேர்த்தியை பண்ணி நடவு செய்யும் போது இந்த பாக்டீரியல் அழுகல் நோய் வந்து வராம நம்ம பாதுகாக்கணும். உங்க பேரை சொல்லுங்க, உங்களுடைய சொந்த மாவட்டம். நான் வந்து சுபலட்சுமி, தர்மபுரியில இருந்து வரேன். என்ன காரணம் வேளாண் படிப்பு தேர்வு செய்யறதுக்கு? எங்க அப்பா ஒரு விவசாயி, அதனால எனக்கும் விவசாயத்துல நிறைய ஆர்வம் இருக்கு. அதனால விவசாயத்துல ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன். குமரி மாவட்ட விவசாயிகளுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? நெல் பயிரோட தாக்குதல் பூச்சியும் அதோட மேலாண்மையும் சொல்ல போறேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து இலைப்பேன் சொல்லுவாங்க, த்ரிப்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து நாற்றங்கால்ல அதிகமா வரும். இது வந்து சாறு உறிஞ்சும் பூச்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து இலைகளோட சாரை வந்து உறிஞ்சி இலை வந்து வெளிர் மஞ்சள் நிறமாக மாறிவிடும். இது வந்து சுருண்டு போயிடும் அந்த இலையெல்லாம். இது கடுமையா பாதிக்கப்பட்டா இலையோட நுனிகள் வந்து வாடிவிடும். சோ இதுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் மேலாண்மைன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நாற்று முழுவதும் நீர் மூழ்கும்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாள் நீரை வந்து வடிச்சிட்டு நீரோட த்ரிப்ஸ் எல்லாம் அடிச்சிட்டு போயிடும். அப்புறம் நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணா தயாமீத்தாக்சன் இல்லைன்னா அசாடிராக்டின் இதை வந்து நம்ம அடிக்கலாம். அப்புறம் புகையான்னு சொல்லுவாங்க. புகையாண்ண வந்து பழுப்பு நீர தத்து பூச்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீர் மட்டத்துக்கு சற்று மேலுள்ள தண்டின் வந்து அடியில வந்து கூட்டமா இருக்கும். இது ஒரு சாறு உறிஞ்சு பூச்சி தான். இது வந்து சாரெல்லாம் உறிஞ்சறனால அந்த பயிர் வந்து வலுவிழுந்து சாய்ந்து விடுது. அப்புறம் வந்து புகைந்தது போல் அங்கங்க காணப்படும். இது ஹாப்பர் பர்ன் சிம்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்து பால் பிடிக்கும் முன் கதிர் வந்து காய்ந்து பதிராகிவிடும். பதிரானவ மகசூல் வந்து கெடும். இதனால இதுக்கு வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் பார்த்தா நைட்ரஜன் வந்து தலைச்சத்து வந்து அதிகமா கொடுக்கறது வந்து நம்ம தவிர்க்கணும். ஏன்னா தலைச்சத்து அதிகமா இருக்கனால அந்த பச்சையத்துக்கு வந்து அதிகமா ஈர்க்கப்படும். அது இயற்கை எதிரி பூச்சிகள் சொல்லுவாங்க. சிலந்தி பூச்சி, அப்புறம் புள்ளி வண்டி இதெல்லாம் நம்ம அதிகமா வைக்கிறதுனால அந்த மருந்தடிக்கலாம் நம்ம குறைக்கலாம். அது அப்புறம் வேப்ப எண்ணெய் யூஸ் பண்ணலாம். வேப்ப எண்ணெயை வந்து நம்ம அங்கங்க போட்டோம்னா அதுக்கும் அந்த வாசனைக்கு அது வராது. தனி வேப்ப எண்ணெயா இல்ல காதி சோப்பு கலந்து அந்த மாதிரி தாது தனியாவும் பண்ணலாம், காதி சோப்புக்கு கலந்து பண்ணலாம். அப்புறம் வந்து நெருக்கமா வந்து நடுவதை தவிர்க்க வேண்டும். நெருக்கமா வந்து நம்ம நட்டினோம்னா அது ஒரு பயிர்ல இருந்து இன்னொரு பயிருக்கு தாவுனா அதிகமான நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால நல்ல இடைவெளி விட்டோம்னா அது வந்து அதோட பாதிப்பு. இந்த இடத்துல திருந்திய நெல் சாகுபடி முறை அல்ல செம்ம நெல் சாகுபடி முறையை அவங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கீங்களா? ஆமா, திருந்திய நெல் சாகுபடி நம்ம பண்ணலாம். 25 அடி வரைக்கும் விட்டா நம்ம வந்து இந்த புகையானோட பாதிப்பை தடுக்கலாம். உண்மையிலே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. இந்த குறைந்த நாள்ல ஒவ்வொரு விவசாயம் செஞ்சுட்டு இந்த மாவட்டத்தினுடைய தட்பவெப்பநிலை எல்லா துறையிலும் ஒரு ஆழ்ந்த அனுபவத்தை அவங்க பெற்றுக்கொள்வது ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. அவங்க எதிர்காலத்துல வந்து ஒரு சிறந்த அதிகாரியாகவோ சிறந்த வேளாண் அலுவலராக வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. ஆரம்பத்துல தயக்கத்தோடி வந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை சில தகவல்களை சொல்லியிருக்கிறேன் கடந்த கால அனுபவ பிரகாரம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்துக்கள்? நிச்சயமா நான் அவங்கள்ட்ட எப்பவுமே நான் சொல்றது உண்டு. குறிப்பா இந்த கிள்ளிக்குளம் வேளாண் கல்லூரியில இருந்து வீச்சுல ஒரு 6 IAS ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. அந்த வகையில் இவங்க வந்து பணிகளுக்கு போய் இந்த மாவட்டம் முழுவதாலும் சரி மாநிலம் முழுவதாலும் இந்தியாவுக்கே பணியாற்ற முடியும். அதனால அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணனா இவங்க நம்ம உயர் பதவியில் இருக்கக்கூடிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் ஆபீசர்ஸா தான் இருந்திருக்காங்க. அதுக்கான இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் எப்பவுமே அதை சொல்லுவேன், அந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு நீங்க தயாராகுங்க, விவசாய பணிகளும் மேற்கொள்ளுங்க, அதை வந்து இதுக்கும் தயாராகி நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது நான் ஒவ்வொரு மாணவர்கள்ட்டையும் சொல்லுவாங்க. அவங்களும் ஆர்வமா இருக்காங்க. 4 ஆண்டு படிப்பில் இந்த கிராமப்புற வேளாண்மை அனுபவ பயிற்சியானது களத்து மேட்டில் விளைபொருட்கள் உற்பத்திக்காக விவசாயிகள் காட்டி வரும் ஆர்வத்தை நேரடியாக தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை உருவாக்கி உள்ளதாக பயிற்சி பெறும் மாணவிகள் தெரிவித்தனர். இதுவரை கிள்ளிக்குளம் வேளாண் கல்லூரி மாணவிகளுடன் கிராமப்புற வேளாண்மை அனுபவ பயிற்சி திட்டம் குறித்த சந்திப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். சந்தித்து உரையாடியவர் தேரூர் S. சிவசுப்பிரமணியம் பிள்ளை.